ஹாய், எல்லாருக்குமே தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். நான் சித்திரை 1ஆந்தேதி காலையில் 4 மணிக்கெல்லாம் 3:30க்கெல்லாமே எழுந்திரிச்சிட்டு எப்பவும் போல் என்னோடய பூஜை வேலைக்கு நான் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். நான் சித்திரை 1லேருந்து பிரம்ம முகூர்த்த பூஜையும் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு காலையில் 3:30 மணிக்கெல்லாம் எழுந்திரிச்சிட்டு குளிச்சுட்டு கோலம் வாசலுக்கு தண்ணி தெளித்து விட்டுட்டு கோலம் போட்டுட்டு எப்பயும் போல் வெளியில் விளக்கேற்றி வச்சுட்டு பூஜை அறையிலையும் விளக்கேற்றி வச்சுட்டு என்னோடய பூஜை வேலையை ஸ்டார்ட் பண்ணிட்டேன். அதுக்கு முன்னாடி நான் சித்திரை 1க்கு முத நாளே கனி காணுதல் அப்படிங்கிற நிகழ்ச்சிக்கு நான் மா, பலா, வாழை 3 கனியுமே ரெடி பண்ணி வச்சுட்டு அப்புறம் நம்மக்கிட்ட இருக்கிற ரூபா நோட்டுகள், சில்லற காசு, அப்புறம் விரலி மஞ்சள், பூ, உப்பு, மஞ்சள், ப்ளவுஸ் பீட்டு, தாலிக்கயிறு, மஞ்சள், குங்குமம் இது எல்லாத்தையுமே நான் ரெடி பண்ணி வச்சுக்கிட்டேன். என்கிட்ட இருந்த தங்கத்தை வச்சு இப்பொழுதைக்கு கையில் இருக்கிற ஒரு குட்டி எங்கள் பாப்பாவோட தோடு வச்சு நான் கனி காணுதல் அப்படிங்கிற விஷயத்த நான் பண்ணினேன். நான் இந்த வருஷம்தான் ஃபஸ்ட் டைம் பண்ணியிருக்கேன். எனக்கு ரொம்பவே ஹாப்பியாக இருந்துச்சு. ஏன்னா நமக்கு தெரியாத விஷயத்த தெரிஞ்சு கற்றுக்கணும் அப்படிங்கிறது எனக்கு ரொம்பவே ஆர்வம் அதிகம். நான் இந்த வருஷம் ஃபஸ்ட் டைம் நான் செஞ்சுருக்கேன். நான் இந்த விஷயம் செய்வேன் அப்படிங்கிறதே நான் எதிர்பார்க்கல. ஏன்னா என்னால் பழம் அரேஞ்ச் பண்ண முடியுமாங்கிறதே எனக்கு தெரியாத சூழலில் இருந்துச்சு. ஆனால் எங்கள் வீட்டுக்காரர் எனக்கு கை கொடுத்தாங்க. பலாப்பழம் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. பலாப்பழம், மாதுளப்பழம், ஆப்பிள் பழம்லாம் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. மிச்ச பழத்தை நான் இங்கேயே வாங்கிக்கிட்டேன். எனக்கு ரொம்பவே ஹாப்பியாக இருந்துச்சுன்னு தான் நான் சொல்வேன். கண்ணாடி வச்சுட்டு நம்மக்கிட்ட இருக்கிற காயின், நோட்டு இதெல்லாம் வச்சு மா, பலா, வாழை, திராட்சை பழம், ஆப்பிள், ஆரஞ்சு எல்லாமே வச்சுட்டு நான் கனி காணுதல் அப்படிங்கிற இதை நான் காலையிலேயே நான் பார்த்துட்டு தான் இந்த பூஜை வேலை எல்லாத்தையுமே நான் ஸ்டார்ட் பண்ணேன். உண்மையாலுமே எனக்கு ஹாப்பியாக இருந்துச்சு. ஏன்னா நான் இதை ஃபஸ்ட் டைம் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறதுனால நான் ரொம்பவே ஹாப்பியாக ஃபீல் பண்ணேன். அன்றைக்கி விளக்கெல்லாம் போட்டு சித்திரை 1ஆந்தேதி விளக்கெல்லாம் போட்டு முடிச்சுட்டு பிள்ளையார் கோயிலுக்கும் நாங்கள் போயிட்டு வந்தோம். பக்கத்தில் பிள்ளையார் கோயில் இருந்துச்சு. அங்கேயும் போயிட்டு பிள்ளையாருக்கு அப்போ தான் நான் அபிஷேகம் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அதையும் நான் பார்த்துட்டு சாமி விளக்கு போட்டுட்டு சாமி கும்பிட்டு நான் வந்தேன். ஃபஸ்ட் நாள் நைட்டே நான் இதெல்லாமே ரெடி பண்ணி வச்சிட்டேன். எனக்கு தெரிஞ்ச முறையில் நான் அடுத்து ஒருத்தவங்க சொன்னதை வச்சு சரி நம்மளும் பண்ணலாம், நம்ம ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் ரெடி பண்ணி முதல் நாள் நைட்டே வச்சுட்டு நான் படுத்துட்டேன். இந்த வீடியோ கொஞ்சம் லேட்டாக தான் நான் அப்லோட் பண்ணேன். எனக்கு உண்மையாலுமே டைம் இல்லை. அதனால தான் நான் இதை இன்றைக்கி தான் அப்லோட் பண்ண போகிறேன். நான் எப்படி கனி காணுதல் நிகழ்ச்சி நான் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறத நீங்கள் பார்த்துக்கோங்க. ஃபஸ்ட் நாள் நைட்டே பூஜை ரூம் எல்லாத்தையுமே க்ளீன் பண்ணிவிட்டு வீடெல்லாம் கழுவி விட்டுட்டு பழத்தை எல்லாத்தையுமே எப்படி நம்ம பார்க்கணும் அப்படிங்கிறத பூஜை அறைக்கு கீழேயே நான் ரெடி பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் நான் படுத்தேன். விளக்கில் அப்போது முதல் நாள் நான் சாமி ஃபோட்டோ எல்லாத்தையுமே பன்னீர் வச்சு தொடச்சிட்டு சாமி ஃபோட்டோக்கு எல்லாத்துக்குமே பொட்டெல்லாம் வச்சுட்டு படுத்துட்டேன். அப்புறம் இன்னொரு விஷயம் எக்ஸ்ட்ரா நான் என்ன பண்ணேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உப்பு, துவரம்பருப்பு, வெல்லம் இது 3ஐயும் வைக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. நான் ஆல்ரெடி இதெல்லாம் நான் ஃபஸ்ட்டே பண்ணிகிட்டு இருந்தேன். என் பையன் இதை சும்மா களைச்சி விட்டுட்டே இருந்தான் அப்படிங்கிறதுனால நான் செய்கிறதில்ல. இப்போது அந்த ஸ்டாண்டை மேலே அடித்ததுக்கப்புறம் ஓகே நம்ம பண்ணலாம், சித்திரை மாதம் 1லேருந்தே நம்ம ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். வெல்லம் வைக்க மாட்டேன், வெல்லத்துக்கு பதில் சர்க்கரை வச்சுருப்பேன். இப்போது வெல்லம் வச்சா நல்லது அப்படின்னு சொன்னதுனால நான் வெல்லம் வச்சுக்கிட்டேன். நான் இப்படி தான் நான் சித்திரை 1ஆந்தேதி பூஜை பண்ணேன். இந்த வீடியோ உங்களுக்கு எல்லாத்துக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப்